கையில் தாமரை இருப்பது போல அனைவருடைய உள்ளங்களிலும் தாமரை மலர்னு ஒரு பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கோவில் குருக்கள் பெங்களூரில் இருந்து வந்த பக்தர்களிடம் தாமரை மலரும் என கூறியுள்ள வீடியோ வைரலானது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். கோயில்ல சிவான் ஒரு அர்ச்சகர் பெங்களூர்ல இருந்து வந்த பக்தர்கள்ட்ட அம்மன் கையில் தாமரை இருப்பது போல அனைவருடைய உள்ளங்களிலும் தாமரை மலர்னு ஒரு பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திருக்கோயில் அர்ச்சகர்கள் என்பவர்கள் அரசியல் மனமாட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையிலே தெய்வ சன்னிதானத்திலே அவர்கள் நலத்தை நாடி அர்ச்சனை செய்வதும் அந்த தெய்வத்திற்குண்டான அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இதுபோன்ற அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டால் அவர் சொன்ன அந்த சின்னத்தை ஆதரிப்பவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் அவரை குருக்களாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது குறித்து புகார் வந்திருக்கின்றது. ஆணையாளர் அது குறித்து தீர பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார். தேவைப்பட்டால் விசாரணை மேற்கொள்ளப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.